இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து சரண்டர் படம் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க வகையில் இருந்தது. சரண்டர் படத்தினுடைய வீடியோ வந்து அந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். சரண்டர் கௌதம் கணபதி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். தம்பி சாய் வந்து படம் பார்த்துட்டு என்ன எப்படின்னா இருக்குது படம் அப்படின்னா எனக்கு அதுலேயும் எனக்கு தெரியாது. சாய், கௌதம் கணபதி இவங்க எல்லாமே வந்து இயக்குனர் அறிவழங்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டு வந்தபோது குட்ரை அப்படின்ற ஒரு பெயர் எடுத்தது. அது மட்டும் இல்லை, புதுமுக இயக்குனர் அப்படின்னும் போது ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது பேசும்போது அதை ரிவ்யூ பண்ணும்போது வெட்டு 1 துண்டு 2ன்னு பண்ணலாம். ஆனால் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதனுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஒரு முதல் பட டைரக்டர் வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னா சன் பிக்சர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி கௌதம் கணபதி கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இருக்கிறத வச்சு தான் அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்பொழுது பிரதான கதாபாத்திரத்தில் பிக் பாஸ் தர்ஷன், அதன் பிறகு வந்து லால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுஜித் சங்கர், இந்த 3 பேர் தான் படத்தை தாங்கி நிறுத்துறாங்க. முக்கியமாக சுஜித் சங்கர் தான் வந்து படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறார். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு 3-4 படத்துடைய மிக்சப்பாக வந்து எடுத்துன்னு போகிறாங்க. உதாரணத்துக்கு ரன்னிங் ஸ்கர்ட்னு ஒரு ஃபில்ம், அதில் வந்து ஒரு துப்பாக்கி வந்து காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் இருந்த ஒரு துப்பாக்கி காணாமல் போச்சு. அது பக்கம் ஒரு ட்ராவல், அப்புறம் ஒரு ரவுடி, அவனுக்கான அவமானம், அதுக்கான தேடல். இந்த பக்கம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு ஆஃபீஸர், பெரிய அனுபவங்களாக இல்லாத ஆஃபீஸர். அதே ஸ்டேஷனில் லால் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ஆஃபீஸர். இதில் என்னென்னா லாலுக்கு வந்து கூட ஒர்க் பண்ணவங்களாம் வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கு போகும்போது நேர்மையாக இருக்கிற லாலால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஒரு 2 பொண்ணு வேறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய விஷயங்களை வச்சு அதற்கான திரைக்கதையை வந்து ரொம்ப அழகாகவே வந்து கௌதம் கணபதி வந்து எழுதியிருந்தார். அதில் மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் வந்து மௌனம் ஒரு மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட்டு, அதன் பிறகு வந்து நடக்கிற விஷயம், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் எடுத்துன்னு போயிருந்தார். இந்த படத்துடைய பெரிய பலமாக டிஓபி வந்து மெய்யேந்திரன், அந்த ஐஸ் பாக்ஸு, அந்த விஷயங்கள், பஸ்ஸில் நடக்கிற சண்டை, அந்த இடமே நல்லா இருந்தது. அதாவது நம்ம அந்த ரவுடியோடைய தம்பி ஒருத்தன் இருப்பான், அவன் பண்ணுற சேட்டைகள் இதெல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. விகாஸ் படிசாவனுடைய மியூசிக்கும் சரி, ரேணுகோபாலுடைய எடிட்டிங்கும் படத்திற்கு பெரிய பலம். சரி, இந்த திரைப்படம் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல காவல்துறையில், அதை வந்து வெளிச்சத்துக்கு எடுத்து வருது. அதே நேரத்தில் கூடுமான வரை உண்மைக்கு மிக நெருக்கமாக பயணிக்கிற மாதிரியான டயலாக்ஸும் சரி, மற்ற விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? கௌதம் கணபதியுடைய முதல் பட டைரக்டருக்கே உரிதான நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் செட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் துருத்திட்டு இருக்குது. ஒரு உண்மைத்தன்மைக்கு நெருக்கமாக இல்லாத மாதிரி இருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் அவ்வளோதான் கொடுத்துருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு திரைக்கதையில் ஓரளவுக்கு நியாயம் சேர்த்துருக்கிறார், அதுக்கான மெனக்கெட்டுருக்கார், அதுதான் நான் சொல்லணும். அதே நேரத்தில் வாட் இஸ் த கன்க்ளூஷன் போது ஒரு தேட்டரில் ஒரு படமாக போய் பார்க்கும்போது உங்களை ஏமாத்தாது. இது மட்டுமே 700 ரூபா செலவு பண்ணுறதுக்கான விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம், பட் படமாக வந்து படம் ஏமாத்தலை. ஒரு நல்ல படம் ரசிக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நிச்சயமாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனான ஃபிலிமாக பார்த்துட்டு அங்கங்கே வந்து சில ஷார்ட்ஸோ இல்லை வந்து ஒரு செட்டோ வந்து நம்மளுக்கு வந்து துருத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் சில இடங்களை ஒட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் படத்தில் இருக்குது. பட் எனிவே ஓடிடியில் வந்தால் நிச்சயமாக நீங்கள் கொண்டாடுவீங்க. இந்த படம் நல்லா தான் சார் இருக்குது, இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே சில படங்கள். அந்த வரிசையில் இந்த சரண்டரையும் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வாரம் வந்ததில் இந்த சரண்டர், அந்த ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. உசிரேன்னு ஒரு படம், அந்த படம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி நம்ம படம் வந்து நிறைய பார்த்துட்டோம், அதனால் அது வந்து பெருசாக இருக்கல. பட் இந்த சரண்டர் வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு ஃபிலிம் தான், அதில் மாற்றம் இல்லை. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் சரண்டர்னா, இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். அது என்ன சொல்கிறது, அதுக்கு அடுத்த நிலையாக ஒரு பார்த்தே தீர வேண்டிய படம், பார்க்க வேண்டிய படம் லெவலுக்கு இது போகணுன்னா இன்னும் கொஞ்சம் புது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு தான் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ரைட், இது குறித்தான உங்கள் கருத்துக்களை நல்லா ஃப்ரெண்டுங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு சொல்லுங்க, நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அவுடோர்னா யூகே தான். நீ அவுடோர் வந்து இந்தியாவில் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம்.
ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பட டைரக்டர் அப்படின்னும் போது அவருக்கு இதை வந்து இதில் போட்டுடா தம்பி, ப்ளூ ஃபேஸில் போட்டு